அவைத்தலைவர் ஆர் சுந்தரன் அவர்கள், தட்சிணாமூர்த்தி அவர்கள், சாய் பூபால் அவர்கள் சாலை எடுத்து கவனித்தனர். சதீஷ் அவர்கள் சாலை எடுத்து கவனித்தனர். ஒட்டக்கடை காமேஷ் அவர்களுக்கு சாலை எடுத்து கவனித்தனர். மனித புனிதன் கொதிப்பு சிவந்த கரத்துக்கு சொந்தக்காரர். 17 வள்ளல்களுக்கு பிறகு 8வதாக வந்த எங்களுடைய பரங்கிமலை பாரிவள்ளல் அமர் டாக்டர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருடைய அரசியல் வாரிசாக மனித புனிதவரி சமூக நீதிகாத்த வீராங்கனை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் காவல் தெய்வமாக விளங்கிய இன்றைய தெய்வம் டாக்டர் புரட்சித் தலைவர் அம்மா அவருடைய அரசியல் வாரிசாக, இந்த 20 தெய்வங்களின் வாரிசாக இன்றைக்கு கழகத்தை நடத்தி கொண்டிருக்கும் கழகத்தின் முதல் தொண்டனும் கழகத்தின் பொதுச் செயலாளருமான புரட்சித் தலைவர் அண்ணன் எடப்பாடியார் அவருடைய மேலான ஆணையங்களை நடைபெறுகின்றன. தென் சென்னை வடகிழக்கு மாவட்ட கழகம் சேப்பாக்கம் வடக்கு பகுதி கழகத்தின் சார்பிலே நடைபெறுகின்ற பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களுடைய 117வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கி மாபெரும் பொதுக்கூட்டத்தை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரர் எல்ஐசி ஜெயச்சந்திரன் அவர்களே, முன்னிலை வகித்ததும் அண்ணா தொழிற்சங்க மாவட்ட செயலாளர் ஜானகிராமன் என்ற டிபுலஸ் ராம் அவர்களே, மாவட்ட அம்மா பேரவையாளர் ஸ்பீக்கர் ரவிக்குமார் அவர்களே, மாவட்ட நிர்வாகிகள் கேஎம் தமிழ் மன்சாரி, அருண் பாலாஜி, டாக்டர் விட்டிச்செல்வன் அவர்களே, எனக்கு முன்னர் உரையாற்றி சென்றுள்ள மாவட்ட கழக பொறுப்பாளர் கோவை சக்தின் அவர்களே, மாவட்ட கழக அமைச்சர்கள் முன்கை மாறன் அவர்களே, இனிய இளவரசர் மணி ஸ்ரீன் அவர்களே, ஆரணி கோகுல் அவர்களே, அன்பிற்குரிய மாவட்ட கழக இணை செயலாளர் ஜெயந்தி ரவிச்சந்திரன் அவர்களே, அன்பிற்குரிய ஆற்றல்மிக்க பகுதி கழக செயலாளர் வி முருகன், டி வி சீனிவாசன், மணிகண்டன், பாசறை பாலச்சந்திரன், சதாசிவம், குலாமணி ஆதித்த அவர்களே, மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் செல்வகுமார் அவர்களே, எஸ் சி கிருஷ்ணன், ஜெய கிருஷ்ணன், சங்கர், மாநில நிர்வாகிகள் டி சங்கர், டி கே சம்சுதீன், ஞானகார்த்திக், நீலகண்டன் அவர்களே மற்றும் இந்த இயக்கத்தின் ஆணிவேர்களாக இருக்கின்ற ஆற்றல்மிக்க வட்டக்கழக செயலாளர்கள் சி எஸ் ஆனந்தன், சந்திரபாபு, கார்த்திகேயன், சாதி பாட்சா, விக்னேஸ்வரன், ராமதாஸ், சிவசங்கர், ஜனார்தனன், ரஞ்சித், ஆனந்தன், ஆரமுருகன், செல்வம், கல்யாண், வின்சென்ட்ராஜ், எம் கே மாறன், சிம்சன் சீனிவாசன், தாடிராஜா, சுந்தரராஜ் அவர்களே, பகுதி கழக நிர்வாகிகள் செல்வக்கண்ணன், கலைச்செல்வி, கலா, பன்னீர்செல்வம், எஸ் ஆர் மோகன், கார்த்திக், எஸ் மகேஷ் உள்ளிட்ட நன்றி உள்ள அன்பிற்குரிய தட்சிணாமூர்த்தி, இந்திய காமே, ஜேபிஏ உள்ளிட்ட இந்த பக்கத்தில் இருக்கிற அனைத்து கழக நிர்வாகிகளே, வணக்கத்துக்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, இன்றைய தினம் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களுடைய பிறந்தநாள் விழாவை சீரும் சிறப்புமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தமிழகம் எங்கும் நடத்தி கொண்டிருக்கின்றோம். அண்ணாவின் பிறந்த நாளை கொண்டாடுகின்ற தகுதி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மட்டும்தான். அண்ணா வாரிசு அரசியலை ஒரு காட்டு மிராண்டித்தனம் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே காட்டு மிராண்டித்தனத்தை நடத்தி கொண்டு தந்தைக்கு பிறகு மகன், மகனுக்கு பிறகு பேரன், இப்போது கொள்ளு பேரன் வரை ஒரு இயக்கத்தை தங்களுடைய குடும்ப சொத்தாக ஆக்கிக் கொண்டவர்களுக்கு அண்ணாவின் பெயரை சொல்லி புத்தர் விழா என்ற ஒரு விழாவை நடத்துவதற்கு எந்த அருகலையும் கிடையாது. கொடியிலே அண்ணா, இயக்கத்தின் பெயரிலே அண்ணா, கொள்கையிலே அண்ணா
என்ற அனைத்து விதத்திலும் அண்ணாவின் திருவுருவ படத்தையும் பெரும் பெயரையும் தாங்கிக் கொண்டிருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சார்பாக அண்ணாவின் பிறந்தநாள் விழாவை கொண்டாடுவதால் நமக்கு மட்டுமே உண்டான ஒன்று. பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவை பற்றி மிக விளக்கமாக விரிவாக எனக்கு முன்னர் தெளிவாக எனக்கு முன்னே பேசியவர்கள் எடுத்து வைத்தார். ஆகவே நான் மறுபடியும் அவற்றையே சொல்லிக்கொண்டு உங்களுடைய பொறுமையை கோரிக்கை விரும்புகிறேன். அண்ணா வணக்கத்திற்குரியவர். அண்ணாவால் தான் திராவிட இயக்கம் ஒரு கொள்கையோடு ஒரு இயக்கமாக இருந்தது. மக்கள் இயக்கமாக மாற்றி தேர்தலை சந்திக்க வைத்தவர் அண்ணா. தந்தை பெரியார் திராவிட இயக்கத்தை நடத்தி கொண்டிருந்த போது, பகுத்தறிவு இயக்கத்தை நடத்தி கொண்டிருந்த போது அவற்றை மக்களின் வாக்குகளை பெற்று தேர்தல் மூலம் அவற்றை எல்லாம் செயல்படுத்த வேண்டும் என்ற கருத்தை கொண்டு 1949ஆம் ஆண்டு கொட்டுகின்ற வழியிலே ராபின்சன் பூங்காவிலே அதை திராவிட முன்னேற்ற கழகத்தை கட்டவர் அண்ணா. இப்படி பலவற்றை நாம் சொல்லிக் கொண்டு போகிறோம். 2 தினங்களுக்கு முன்பாக கரூரிலே ஒரு கூட்டம், திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே கரூரிலே 30 விழா என்ற பெயரிலே பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்கிய பணத்திலே ஒரு பெரிய கூட்டத்தை நடத்தினார்கள். எந்த கரூரிலே அந்த கூட்டத்தை நடத்திய செந்தில் பாலாஜியை பற்றி எதிர்க்கட்சியாக இருக்கின்ற போது கேவலமாக ஆபாசமாக 2 பெண்களை பற்றி இணைத்து அந்த பெண்களால் தான் கரூர் செந்தில் பாலாஜியை ஒன்றும் செய்ய முடியாது, செந்தில் பாலாஜி ஒரு ஊழல் பெருச்சாளி என்ற விதத்திலே பேசி 2 பெண்களை கொச்சைப்படுத்தி பேசிய ஸ்டாலின் அதே கரூரிலே அந்த செந்தில் பாலாஜியை போல ஒரு சிறந்த செயல் வீரர் கிடையாது, தியாகி கிடையாது என்று அந்த செந்தில் பாலாஜியை புகழ்ந்து சிறையிலே இருந்த போதும் அமைச்சராக இருக்க வைத்து பிறகு சிறையை விட்டு வெளியே வந்து மீண்டும் அமைச்சராக இருந்தால் இப்பொழுது எந்த பெண்கள் அவருக்கு ஆதரவாக திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருக்கிறார்கள் என்று நான் கேட்க ஆசைப்படுகிறேன். இவ்வளவு கேவலமாக கொச்சையாக செந்தில் பாலாஜியை பற்றி பேசிவிட்டு அதே செந்தில் பாலாஜியை பற்றி புகழ்ந்து பேசுகின்ற ஸ்டாலின் அந்த மேடையிலே பேசினார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை அண்ணாயிசம் கிடையாது, அடிமையிசம் என்று பேசுகிறார். இதை பேசுவதற்கு ஒரு தகுதி வேண்டாமா? நீ பேசலாமா? அடிமையிசம் அண்ணாயிசம் அதிமுகவின் கொள்கை கிடையாது, அடிமையிசம் என்று நீ எதிர்கட்சியாக இருக்கின்ற போது பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கு வருகின்ற போது கருப்பு கொடி காட்டினாய், கருப்பு பலூன் விட்டாய். ஆனால் அதே பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கு வருகின்ற போது விமான நிலையத்திலே வெள்ளை குடையை கூட வெள்ளை குடை பிடித்துக் கொண்டு வரவேற்ற நீ எங்களை பார்த்து அடிமையை செய்வது பேசுவதற்கு என்ன யோகியதை இருக்கிறது? அமைச்சர் பிடிஆர் தியாகராஜன் 1.5 ஆண்டு காலத்திலே மாமனும் மச்சானும் 30,000 கோடி ரூபாய் கொள்ளையடித்து வைத்து விட்டார்கள். அந்த பணத்தை வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கிறார்கள் என்று உன்னுடைய காட்சியிலே இப்போதும் அமைச்சராக இருக்கின்ற பிடிஆர் தியாகராஜன் உன்னுடைய மகனையும் மருமகனையும் பேசுகின்ற போது அதனால் பிரச்சனை வந்துவிடும் என்று பயந்துதானே நீ வெள்ளை கொடை பிடித்துக் கொண்டு சென்றாய். இந்தியாவிலே எந்த மாநில அரசாங்கமும் கேலோ விளையாட்டு போட்டிக்கு பிரதமரை அழைத்தது கிடையாது. நீ உன்னுடைய மகன் இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாதுகாப்புகள் உதயநிதியை அனுப்பி காலில விழுந்து பிரதமரை இங்கே அழைத்து வந்ததற்கு பெயர் என்ன? அடிமைத்தனம் தானே. செஸ் போட்டியை மகாபலிபுரத்தில் நடத்தும் போது மீண்டும் பிரதமரை அழைத்து வந்தாயே, அதுவும் அடிமைத்தனம் தானே. நாங்கள் கேட்க மாட்டோமா? உன்னுடைய மகளுக்கு பிரியமான ஒரு நடிகைக்காக
400 கோடி ரூபாயில் சென்னையிலே கார்பரேட் நடத்துவதற்கு மத்தியிலே இருந்து பிரதமரை அழைத்து வந்தாய் நிவேதா பெட்ராஜிக்காக. அதற்கு அடிமைத்தளர்ந்தாரே, நீ அடிமைத்தளத்தை பற்றி பேசலாமா? நீ எதிர்கட்சியாக இருக்கின்ற போது அண்ணா அறிவாலயத்து நிகழ்ச்சி நடத்தும் போது சோனியா காந்தியை அழைத்து வந்து நிகழ்ச்சி நடத்தினார். இந்த 30,000 கோடி ரூபாய் பஞ்சாயத்துக்காக பயந்து அழுப்பி ஆளுங்கட்சியான போது சிலை திறப்பதற்கும் அண்ணா உன்னுடைய அப்பன் கருணாநிதி பேரிலே 100 ரூபாய் நாணயம் வெளியிடுவதற்கும் நீ ராஜ்நாத் சிங்கையும் வெங்கையா நாயுடுவையும் அழைத்து வந்தாயே, அதன் பெயர் அடிமைத்ததானே. நீ எங்களை பற்றி பேசலாமா? கர்நாடகா துணை முதலமைச்சர் சிவகுமார் சொல்கிறார், நாங்கள் கண்டிப்பாக காவிரி ஆற்றின் நடுவே மேகதாது அணையை கட்டியே தீர்வோம் என்று சொல்கின்ற போது வாயிலை என்ன வைத்துக் கொண்டிருக்கிறார்? காங்கிரசுக்கு பயந்த அடிமை தருந்தாரே.